ஸ்லீவ்ஸ்ல மட்டுமே கட் ஒர்க் ஒர்க் தான் இப்போ ரொம்ப ஃபேஷன். அது ஆரி ஒர்க்கா இருந்தாலும் சரி, நார்மல் எம்ப்ராய்டரி ஒர்க்கா இருந்தாலும் சரி, சீக்வென்ஸ் ஒர்க்கா இருந்தாலும் சரி, கட் ஒர்க் இருக்கும் ஸ்லீவ்ஸ்ல. அப்ப வந்து லைனிங் எப்படி அட்டாச் பண்றதுன்னு சொல்லி நம்ம ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிரும். அந்த டைம்ல வந்து ஸ்லீவ் வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஷேப் வர இடம் விட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு நம்ம இந்த மாதிரி நான் வீடியோல காட்டுற மாதிரி மடிச்சு அடிச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி 2 ஸ்லீவும் அடிச்சுட்டு வந்துருங்க. அடிச்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கட் ஒர்க்கு அந்த ஷேப் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தான் வச்சு நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். இது வந்து எப்படி தைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பின்பக்கம் ஸ்லீவோட அந்த லைனிங் கிளாத்தோட பின்பக்கம் 1/2 இன்ச்சுக்கு நம்ம மடிச்சு தச்சிட்டோம். தச்சுட்டு இப்போ சென்டர் பாயிண்ட்டை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் காட்டுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்போ அந்த எம்ப்ராய்டரி கிளாத்ல கெட்ட பக்கம் அதாவது பேக் சைட் திருப்பிக்கோங்க. பேக் சைட் திருப்பிட்டு சென்டர் பாயிண்ட்டை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நல்லா சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி துணியை எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ நீங்கள் லைனிங்கில் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த சென்டர் பாயிண்ட்டும் இதில் இருக்க சென்டர் பாயிண்ட்டும் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. லைனிங்கில் நம்ம மடித்து தைச்சு 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சோம்ல அது உள்பக்கம் போயிடணும். உள்பக்கம் போகிற மாதிரி வச்சு நம்ம இந்த மாதிரி தைக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த ஷேப்புக்கு நடுவில் ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு மேலே வர மாதிரி தான் நம்ம லைனிங் அட்டாச் பண்ணணும். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்துட்டு இந்த மாதிரி கிளாத்தை வந்து மூவ் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டிச் பண்ணி எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ஊசியை வந்து எடுக்காமலே மிஷின்லேருந்து திருப்பி லைனிங் ஃபுல்லாக அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து ஃபஸ்ட்டு அந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும். மேலே ஸ்லீவ்ஸ்க்கு ரவுண்ட் ஷேப் அடிச்சுக்கோங்க. எண்டு வரைக்குமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சைடில் 2 சைடுமே 2 ஸ்லீவ்ஸ்லையுமே கேப் இருக்கும். ஒரு 4 இன்ச்சு அந்த மாதிரி வந்து கேப் இருக்கும். ஏன்னா ஸ்லீவ் சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு சில ப்ளவுஸில் கேப் வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப்புக்கு ஒரு பேட்ச் போடணும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்பவுமே மெயின் கிளாத்தில் நம்ம ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறப்பவே மேலே வந்து கொஞ்சம் துணி விட்டுடணும். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சைடில் வந்து நம்ம எப்படியும் பேட்ச் போட்டு தான் ஆகணுன்றது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாகவே கட் பண்ணுங்கள். நான் இதில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் காட்டியிருப்பேன். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் நான் வைக்கிற மாதிரியே துணி வச்சு அந்த சைடு அட்டாச் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் அட்டாச் பண்ணுற மாதிரியே அட்டாச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ பாருங்கள், இப்போ நான் மார்க்கிங் போட்டுவிட்டேன். கட் பண்ணிவிட்டு இதில் வந்து மெயின் முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து நம்ம எப்போவுமே அது எந்த சைடில் இருக்கோ அந்த சைடு தான் நம்ம திருப்பி வைக்கணும். மாற்றி வச்சிடக்கூடாது. ஸோ டிசைன்ஸ் வந்து எந்த விதத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து கரெக்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணோம். நிறைய பேர் வந்து ஸ்லீவில் இருக்க டிசைன் மாற்றி வச்சிடுறாங்க. இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் கொடுக்குறப்ப ஒரு சில ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுற அந்த போர்ஷன் வந்து ப்ளவுஸ்க்குள்ளே போயிடும். ஒரு சில ப்ளவுஸில் வெளியவே தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கஸ்டமர் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. பிரித்து தைச்சி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம வைக்கிறப்ப கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் மேலே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இந்த மாதிரி நம்ம அட்டாச்மெண்ட் போடுறப்ப என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1/2 இன்ச்சுக்கு மேலே தான் நம்ம வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுக்கணும். ஏன்னா அவங்க வந்து போடுறப்ப ப்ளவுஸை வந்து ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது வியர் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுட்டு வந்துடும். ஸோ அதனால் நம்ம 1/2 இன்ச்சுக்கு மேலே தான் தள்ளி நம்ம தையல் அடிச்சுட்டு வரணும். இப்போ இது கட் ஒர்க்குன்றதுனால உள்ளே இருக்க அந்த கிளாத்துமே நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லைனிங் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபோல்டு பண்ணி தச்சிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி மேலே இருக்கிற மெயின் கிளாத்தும் ஃபோல்டு பண்ணிடணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம எல் ஷேப்பில் தையல் அடிக்கணும். பாருங்கள், இப்போ நான் தையல் அடிச்சிடுறேன். நான் பிட்டு தான் இதில் காட்டியிருப்பேன். ஸோ தையல் அடிச்சுட்டு மேலேயும் ஒரு படிமான தையல் அடிக்கணும். இந்த மாதிரி ரஃப் பண்ணிக்கோங்க. ரஃப் பண்ணிவிட்டு மேலே ஒரு படிமான தையல் அடிங்க. பேக் சைடில் கரெக்டாக உட்காந்து இருக்கா தையல் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க படிமான தையல் அடிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ நான் அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து சைடில் இருக்கிற லைனிங்க்கு மேலே வரைக்கும் அட்டாச்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ திருப்பிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்து நம்ம வந்து லாஸ்ட்டில் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து அப்பப்போவே வேலை முடிச்சிடுவேன் உங்களுக்கு காட்டணுன்றதுனால. ஸோ நான் எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே திருப்பி இப்போ மேலே ஒரு படிமான தையல் போடுறேன். இது போட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிட்டு வராமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால தான் படிமான தையல் போடுறது. கட் ஒர்க்கில் நம்ம ஆரி ஒர்க் பண்ணுற அந்த ப்ளவுஸுக்கும் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து ப்ளவுஸில் அட்டாச் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஸ்டிச்சிங் வீடியோலாம் நிறைய போட்டுட்டேன். ஸோ அதனால தான் நான் ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுறது உங்களுக்கு காட்டலை. ஸோ இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் அட்டாச் பண்ணது நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த அட்டாச்மெண்ட் வந்து பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் கட்டிங் ப்ளஸ் ஸ்டிச்சிங் வீடியோலாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ புதுசாக ப்ளவுஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மிஷினுக்கான அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹோம் பேஸ் ஜாப் எந்த வித செலவும் இல்லாமல் வீட்டிலேருந்து நம்ம நல்லா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய சேனல்லே இது எல்லாமே இருக்கும்.
நீங்க செக் பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப சூப்பரான, சக்சஸ்ஃபுல்லான ஐடியாஸ் நான் அதில சொல்லியிருப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறைய பேர் டெய்லரிங் கத்துக்கணும்னு நெனைக்கிறாங்க. என்னோட சேனல் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கட்டிங் வீடியோலாம் பார்த்துட்டு எனக்கு நெறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நான் லைவ் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் கூட நான் லைவ் வந்துருவேன். நான் லைவ் வரப்ப நீங்க ஏதாவது என்கிட்ட டைரக்ட்டா கேட்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க லைவ்ல கேட்கலாம். தாராளமா நான் அதுக்கு வந்து கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். அப்புறம் என்னோட Instagram பேஜ்லயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலயும் இதில அப்லோட் பண்ணாத நெறைய வீடியோஸ் நான் அதில தான் அப்லோட் பண்ணி வச்சிருப்பேன். ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்ல ஒரு குரோத்துக்கு போணும் அப்படிங்கிற ஒரு என்னோட பேஷனும் இதுதான். நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு சூஸ் பண்ண ஃபீல்டு இது. அதனால தான் நான் விடாம ஏதோ ஒண்ணு முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். நானும் ஒரு நாள் மேல வந்துருவேன் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து என்னோட சேனல் வாட்ச் பண்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து பாருங்க 2 சைடும் நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் தள்ளி மேலேயும் நம்ம இந்த மாரி ஒரு தையல் அடிச்சுக்கணும். அப்பதான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லைனிங் வந்து பிரிஞ்சு கீழ தொங்காம கிளியரா இருக்கும். ஃப்ரண்ட் சைட்ல வந்து தையல் அவ்வளவா தெரியாது. ஏன்னா இது ஆல்ரெடி எம்ப்ராய்டரி ஒர்க்குன்றதுனால. ஆரி ஒர்க் ப்ளவுஸ்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைட்ல அந்த தையல் தெரியாத அளவுக்கு வந்து ஹெம்மிங் பண்ணிட்டீங்கன்னா, சூப்பரா இருக்கும் ஃபினிஷிங். லைனிங்குமே எப்பவுமே கீழ வந்து பிரிஞ்சு வராம இருக்கும். அதாவது கீழ தொங்கிட்டு இருக்கும்ல, ப்ளவுஸோட ஸ்லீவ் மேல இருக்கும். லைனிங் மட்டும் தனியா இருக்கும். நான் இத அட்டாச் பண்ணி முடிச்சுட்டேன் ப்ளவுஸ்ல. நான் அந்த ஸ்லீவ் தான் நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். இந்த மாரி பாருங்க பக்கா இருக்கும் ஃபினிஷிங். எப்பவுமே இவங்க போடுறப்ப என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இத பிரஸ் பண்ணி தான் போடணும். ஏன்னா, இந்த மாரி டிசைன் வந்திருக்கிறது எல்லாமே லைட்டா வந்து சுருக்கம் வரும். அதனால பிரஸ் பண்ணிட்டு தான் போடணும். நான் ஆல்ரெடி கஸ்டமர்ட்ட சொல்லிட்டேன். சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது வீடியோ தேவைன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க.